வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 soil ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு படி மண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னமும் ஈப்போ எக்ஸ்பெடிஷனில் இருக்கோம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற முதல் ஆலயம் 532வது ஆலயம், அருள்மிகு மகா கணபதி ஆலயம், பிரிசியாரன் தூண் பேரால இருக்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணை கேட்டுட்டு வந்திருந்தேன். இந்த கோவில் சார்ந்த, அதாவது கமிட்டி சார்ந்த ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த ஆலயத்தோட முழு விவரத்தை சொல்லும் போது எனக்கு பெரிய கூஸ்பமாக இருந்துச்சு. ஆதியில் வந்த ஒரே ஒரு விநாயகர் ஆலயம் இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி பெரிய எஸ்டேட் இருந்துச்சு, கேடிஎம் குவார்டர்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேடிஎம் ட்ராக்கே இருக்குது. இந்த ஆலயத்துக்கு அடிவட்டாரத்தில் இருந்துச்சு, அதாவது கீழ் மட்டத்தில் இருந்துச்சு. பிறகு மண்ணை போட்டு இந்த கோவிலை மேலே தூக்கி வச்சுருந்தாங்க. அந்த ஆதி மூலவரை இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லும் போது இந்த கோவிலுக்கு உண்டான விசாலமும் சக்தியும் சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த கோவில் இருக்கிற ஸ்ட்ரக்சரே பார்த்தோமா ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிற மாரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதே அம்சத்தோட நிறைஞ்ச பிரகாசத்தோட சித்தியாவானில் இருக்கிற ஒரு சித்தி விநாயகர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். அந்த கோவிலும் இந்த கோவிலும் ஒரே வைப்ரேஷனில் தான் இருந்துச்சு. அதை என்னால் உணர முடிச்சு. அந்த ஆலயத்தோட முன்பு கட்டமான பணியெல்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னால் இருந்த மூர்த்தியை அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நம்மள்ட்ட காமிச்சிருந்தாரு. கிட்ட பார்க்கும்போது அந்த மூர்த்தி இப்படி தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆலயமாக 533வது ஆலயம். இந்த ஆலயம் மிக ஃபேமஸான ஒரு ஆலயம். இப்போ வட்டாரத்தில் சொன்னால் எல்லாருக்கும் இந்த ஆலயத்தை பற்றி தெரியும். ராஜ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுத்து வந்திருக்கேன். இந்த ஆலயம் ஜாலான் பாடாங் தேம்பால இருக்குது. இந்த ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்தோட தலைவர் வந்திருந்தார். 2-3 தடவை யோசிச்சாரு இந்த மண்ணு கொடுக்கலாமா சரியானு. அவர் கண்டிப்பாக ஐயா கிட்ட கேட்டிருந்திருப்பாரு. அந்த உத்தரவாத வழியாக இந்த ஐயனோட கால் பாதத்திலேருந்து, அதாவது முன்ன இருந்த அவரோட மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்தமாரி விசாலமான விசித்திரமான ஆலயம், அதே நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு உண்டான சக்தியை சொல்கிறதுக்கு வார்த்தையில். நான் போகிற நேரத்தில் ஆலயத்தில் சின்னதாக ஒரு திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரீபெயிண்டிங் ஒர்க் இருந்துச்சு, மோசைக்காடு ஒர்க்லாம் இருந்துச்சு. எனக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விசேஷமான ஒரு விஷயத்தை இந்த ஆலயத்தை ஒட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோமா, மிகப்பெரிய ஒரு சிவலிங்கத்தை இறக்கியிருக்காங்க. அந்த சிவலிங்கத்தை மட்டும் இறக்கல, ஒரு மிகப்பெரிய சிவன் சிலையை மலை மேட்டில் வச்சுருக்காங்க. அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர்கள் முனிவர்கள்லாம் தியானம் பண்ணுற மாரி அந்த விஷுவலை வச்சுருக்காங்க. அந்த காட்சியை நீங்கள் பாருங்களேன், சொல்கிற வார்த்தையே இல்லை. இந்த மலையோட அம்சமாக பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தியானம் பண்ணும் போது அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த சிலை தான் நான் முதல்ல சொன்னது. சிவன் உச்சி மலையில் நிற்கிற மாரி சிவலிங்கத்தை கீழுக்கு அடியில் வாரத்தில் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு பூஜைகளும் செய்யலாம், சிவன் சார்ந்து இருக்கிற விஷயங்கள் தியானங்கள் கூட செய்யலாம். அந்தமாரி வைப்ரேஷன் தான் இந்த இடத்துல ஃபீலை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு உண்டான ஒரு தெப்ப குளமும் இருக்குது. நான் இந்த மலையோட வடிவத்தை பார்த்தே மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். நான் வந்த நோக்கமே மறந்ததே இந்த மலைன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்க்கவே மனக்குளிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த இடம் நல்லா வெயில் அடித்தாலும் அந்த மலையோட இருக்கிற அந்த பனி நம்ம மேலே படும்போது அவ்வளோ சாந்தமாக இருந்துச்சு. கோவிலோட ஸ்தல விருட்ச மரத்தை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் நல்லா பக்தருக்கு ஏற்ற மாரி இருக்கிறதுக்காக பல விஷயங்கள் அயராத முயற்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அந்த ராஜ முனீஸ்வரர் ஆலயத்தை ஒட்டி முன்புறமே இருக்கிற தேவி ஸ்ரீ சங்குநாத காளியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்தில் தற்பொழுது திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அம்பாள் உருவானதே ஒரு புத்து மண்ணில் தான். அதுக்கப்புறம் தான் சில வழிபாடு எடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்க இருந்த இடத்துல தற்பொழுது இன்னொருத்தவங்க நிலத்தில் இருக்கிறவாசி அந்த நிலத்தை விட்டு கொடுத்துட்டு பிறகு சொந்தமான ஒரு நிலத்தை கெசட் பண்ணி வாங்கி இப்போ திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தன் கோயிலை ஒரு புதிய இடத்துல சொந்த நிலத்தில் சொந்த பெயரில் வைக்கிறது மிகப்பெரிய விசேஷம். அதே நேரத்தில் நான் எடுத்த ஒரு பொடி மண் இதுக்கு முன்னாடி கொடி மரத்துலேருந்து எடுத்ததில் இந்த வேலையில் அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நான் எடுக்க போகிற மண் 535வது மண்ணு. ஓம் ஸ்ரீ வீர முன்னீஸ்வரர் அருள்மிகு ஓம் மகா ஸ்ரீ துர்க்கை காளியம்மன் ஆலயம், கோலாகங்சா ரோட்ல இருக்கிற இந்த ஆலயத்திலேருந்து ஒரு முடிவை எடுக்க வந்திருந்தேன். இந்த ஐயனை பாருங்க, அடடடடா, பார்க்கவே அவ்வளோ அம்சமா இருக்காரு, மனசுக்கும் நிறைவா இருக்கு. இது போன்ற சாமிகளை இன்னமும் பெயிண்டிங் பண்ணி ரீபெயிண்டிங் பண்ணி அதே நேரத்தில் கோயிலை தேவைப்படுற அளவுக்கு மட்டும் வளர்ச்சிகளை வச்சு வணங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஃபோன் காலில் அனுமதி கொடுத்து
இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற அவங்கள ஸ்தல விரிச்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆலயங்கள், பல ஆலயங்கள் ஈப்போலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆலயத்தோட பதிவுகளை தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு மிக விசேஷமான விஷயங்களை இந்த பதிவில் காட்ட போகிறேன். இது முழுக்க முழுக்க உங்களுக்கான நிகழ்ச்சி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாளை சந்திப்போம்.